Hi all, welcome back to DotNet Tamizha. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ASP.NET அப்ளிகேஷன், அதாவது ASP.NET வெப் அப்ளிகேஷனை எப்படி கிரியேட் பண்ணி அதை வந்து லோக்கல் IISல வந்து எப்படி ஹோஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்க. ஸோ நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு வந்துடும். ஸோ எந்த வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, ASP.NET வெப் அப்ளிகேஷன் வந்து ஒன்று ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து அது எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறத ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ வந்து நான் விசுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணுறேன். என்னோட மிஷினில் வந்து விசுவல் ஸ்டுடியோ 2022 ப்ரிவியூ வெர்ஷன் வச்சுருக்கேன். ஸோ அதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து ஒரு சின்ன ASP.NET MVC வெப் அப்ளிகேஷன் நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறோமே. ஸோ create a new project. ஸோ இதில் வந்து நிறைய டெம்ப்ளேட் வரும். இதில் வந்து நம்ம C# விண்டோஸ் இப்படி இது பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ASP.NET கோர் கிடையாது, ASP.NET வெப் அப்ளிகேஷன். ஸோ இதை க்ரியேட் பண்ணிக்கலாம். இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ .NET ஃப்ரேம்வொர்க் 4.7.2 யூஸ் பண்ணிக்கிறோன்னு கேட்குது, அதை அப்படி விட்டலாம். ஸோ எந்த பாத்தில் வேணும் அப்படின்னு கேட்குது. ஸோ இந்த பாத்தை நான் கொடுத்துட்றேன். Ctrl+C Ctrl+V. ஓகே, இந்த பாத்தில் நம்ம ஸ்டோர் பண்ணிடுவோம். ஸோ ப்ராஜெக்ட் நேம் என்னன்னு கேட்குது. இதில் வந்து நார்மலாக வந்து சிம்பிள் வெப் ஆப் அப்படின்னு மட்டும் நான் வச்சுக்கிறேன். ஸோ மற்றதெல்லாம் அப்படியே விட்டுட்டு க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து நம்ம எந்த மாதிரியான அப்ளிகேஷன் வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும். ஸோ MVC இல்லை வெப் ஃபார்ம்ஸ் அப்ளிகேஷன் அப்படின்னு கேட்குது. ஸோ நாம் வந்து இப்போதைக்கு ஒரு MVC அப்ளிகேஷன் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ MVC நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். மற்ற செட்டிங்ஸை வந்து அப்படியே டிஃபால்ட்டாக விட்டுருவேன். ஸோ கிரியேட். ஸோ இப்போ வந்து ஒரு MVC வெப் அப்ளிகேஷன் வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ இந்த MVC வெப் அப்ளிகேஷன் வந்து நம்ம எப்படி IISல கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம். ஸோ இது க்ரியேட் ஆகிட்டே இருக்கட்டும். நம்ம வந்து IIS வந்து அப்படியே சைமல்டேனியஸாக ஓப்பன் பண்ணோம். INET MGR அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணாலே வரும். ரன்னர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ IIS வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ இப்போ சிம்பிள் வெப் ஆப் அப்படிங்கிறது க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து லோக்கலில் ஃபஸ்ட்டு நான் ரன் பண்ணி பார்த்துக்கிறேன். இப்போ IIS வந்து மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை சும்மா IIS எக்ஸ்பிரஸ் யூஸ் பண்ணி சும்மா லோக்கலில் வந்து ரன் ஆகி எப்படி அவுட்புட் வருதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ கூகுள் குரோமில் ரன் ஆகுது, பில்ட் ஆகுது, பில்டு சக்சீடட். ஸோ இந்த போர்ட்டில் வந்து இது ரன் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து லோக்கலில் வந்து நீங்கள் ரன் பண்ணும்போது இந்த மாதிரி இந்த மாதிரி லோட் ஆகும். ஸோ பார்க்கலாம், பில்ட் ஆகிருக்கு, ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, கரெக்டாக அவுட்புட் வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஹோம் பேஜ். ஓகேங்களா? ஸோ இதை வந்து இப்போ வந்து நம்ம விசுவல் ஸ்டுடியோவில் வந்து ரன் பண்ணியிருக்கோம். ஸோ இதே இதை வந்து நம்ம IISல ஹோஸ்ட் பண்ணிவிட்டு அதை எப்படி அந்த URL வந்து ஆக்சஸ் பண்ணி ரெண்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து எப்படி ஹோஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ IIS வந்து நம்ம ஓப்பன் பண்ணிட்டு இங்கே போயிட்டு வெப்சைட் அப்படிங்கிறது, டிஃபால்ட் வெப்சைட் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்கும். ஸோ அந்த சைட்ஸுக்கு கீழே இது அவைலபிளாக இருக்கும். ஸோ இங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு விர்ச்சுவல் டைரக்டரி க்ரியேட் பண்ணும். இதில் எப்படி விர்ச்சுவல் டைரக்டரி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இதில் டிஃபால்ட் வெப்சைட்டுக்கு கீழே தான் நம்ம விர்ச்சுவல் டைரக்டரி க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் விர்ச்சுவல் டைரக்டரி அப்படின்னு இருக்கும். ஸோ இல்லை ஆட் அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறது வந்து அப்ளிகேஷனாக தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ விர்ச்சுவல் டைரக்டரி வேண்டாம். ஸோ இப்போ வந்து ஆட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணிக்கிறேன். லேயர்ஸ் நேம், அதாவது இந்த விர்ச்சுவல் டைரக்டரிக்கு வந்து என்ன நேம் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்குது. ஸோ என்ன நேம் கொடுக்கலாம்? நம்ம வந்து சிம்பிள் MEC
ஆப் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து வந்து என்ன அப்ளிகேஷன் போல் வந்து நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு இப்போதைக்கு டிஃபால்ட் ஆப்பில் இருக்கட்டும். அதுக்கு வந்து பிசிக்கல் பாத், அந்த பிசிக்கல் அதாவது இந்த ஃபைல்ஸ்லாம் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்கள் பிசிக்கல் பாத்தில் நம்ம கொடுக்கணும். ஸோ அதை வந்து நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த பிசிக்கல் பாத் லொக்கேஷனை வந்து நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும், அது முக்கியமானது. ஸோ இங்கே போயிட்டு நான் இந்த இதை எடுத்து ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு முக்கியமானது. ஸோ இதை வந்து கொடுத்துட்றேன், ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து கொடுக்க வேண்டிய பிசிக்கல் பாத். இதை வந்து நம்ம ஓகே அப்படின்னு கொடுத்துருவோம். கொடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் வந்து நம்மளுக்கு கீழே க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம வந்து இப்போ ஹோஸ்ட் பண்ணிட்டோம் IISல. இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளால் ப்ரௌஸ் பண்ண முடியுதா அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். ஸோ ரைட் கிளிக் பண்ணுங்கள், மேனேஜ் அப்ளிகேஷன் போங்க, ப்ரௌஸ் கொடுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்மளுக்கு முன்னாடியே வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி ஒர்க் அவுட் ஆயிருந்ததுன்னா ஒரு போர்ட் நம்பரோட நான் ஏதாச்சும், அதாவது IIS எக்ஸ்பிரஸில் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு போர்ட் நம்பர் வச்சு தான் அது ரெண்டர் பண்ணும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா அப்ளிகேஷன் வந்து 80 அப்படிங்கிறது டிஃபால்ட் போர்ட் நம்பர் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து அந்த போர்ட் நம்பர் வந்து எக்ஸ்பிளிசிட்டாக இருக்காது. ஸோ லோக்கல் ஹோஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு முன்னாடி வந்து ஒரு ப்ரிஃபிக்ஸ் இருக்கும். ஸோ லோக்கல் ஹோஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்களோட லோக்கல் மிஷினை டினோட் பண்ணுது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஹோஸ்ட் பண்ணி அந்த MVC வெப் அப்ளிகேஷனை ஹோஸ்ட் பண்ணி அதை IISலேருந்து நம்ம ரெண்டர் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ இப்படி தான் வந்து உங்களோட வெப் அப்ளிகேஷன் வந்து IISல வந்து ஹோஸ்ட் பண்ணணும். ஸோ இதில் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நம்ம வந்து எலாபரேட்டாக அதை பற்றி பேசலாம். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோ வந்து உங்களுக்கு வந்து IISல வந்து எப்படி ஒரு வெப் அப்ளிகேஷன் வந்து ஹோஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு ஓவரால் வியூ வந்து கிளியராக உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க, யார் யாருக்கு தேவையோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக என்னோடய சேனலுக்கு நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரமே இதே மாதிரியான ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுவேன். அதுவரை ஹாப்பி ப்ரோக்ராம், ஸ்டே சேஃப், பாய்.